எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதராக அவன் அனுப்பிய முகமது நபி அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அவர்களின் தோழர்கள், சத்திய தோழர்கள், குடும்பத்தார்கள் மற்றும் உலகில் வாழும் நல்லடியோர்கள் எல்லோரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். என்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான். என்னுடைய முந்தைய பெயர் சிவகுமார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 8 வருடங்கள் ஆகின்றது. இறைவன் ஒருவனே என்பதை அறிந்து இஸ்லாத்திற்கு வந்தவன். ஒரு சிறிய நிகழ்வை பதிவு செய்கிறேன். சவுதியில் இன்ஜினியரிங் ட்ரெயினராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் சவுதிக்கு சென்ற புதுசு. அப்பொழுது எனக்கு ஒரு நண்பன் கிடைத்தான். அவன் ஹைதராபாத்தை சேர்ந்தவன், உருது முஸ்லீம். அவனோடு தான் தினமும் சென்று வருவேன் அவனுடைய காரில். அவன் ஒரு நாள் என்னிடம் கேட்ட கேள்வி, நீ எதை வணங்குவாய் என்று கேட்டான். அப்பொழுது எனக்கு வந்த பதில் கொஞ்சம் யோசித்து சொன்னேன், நிறைய கடவுள்கள் உண்டு. படைத்தலுக்கு ஒருவன், காத்தலுக்கு ஒருவன், அழித்தலுக்கு ஒருவன், கல்விக்கு ஒருவன், செல்வத்துக்கு ஒன்று, அந்த மாதிரி நிறைய உண்டு என்று சொன்னேன். அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை, பேசாக இருந்தான். அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நானே யோசித்து பார்த்துட்டு, இந்த மாதிரி சொல்லியிருக்கோமே, இது உண்மையான. அதுக்கப்புறம் நானே அவங்ககிட்ட சொன்னேன், இது எல்லாத்துக்கும் மேலேயே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது இதை எல்லாத்தையும் அது நிர்வகிக்குதுன்ற மாதிரி ஒரு பதில் சொன்னேன். அந்த ஒன்று தான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஸ்பார்க். அதுலேருந்து பற்றி கொண்டு தான் இது யாருன்னு பார்க்கணும், அது யாருன்னு தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ளாட்டு லிஃப்ட்டில் போகும்போது, அப்போ ஹஜ்ஜு உம்ராவுடைய காலங்கள் வர டைமு. அது இந்த நேம் ஆஃப் அல்லா, த மோஸ்ட் மெர்சிஃபுல், த மோஸ்ட் பெனிஃபிஷியன்னு போட்டிருந்தது. அப்போ தான் தோணுச்சு, அது வரைக்கும் அல்லாவை பற்றி எதுவுமே தெரியாது, அல்லானா யாருன்னு தெரியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எதுவும் தெரியாது. ஏதோ முஸ்லீம் எனக்கு பிடிக்காது அந்த டைமில், அந்த மாதிரி இருந்தவன் தான் நான். அப்போ அதை பார்த்தோன்னே சரி அல்லானா யாருன்னு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி அல்லானா யார் அப்படின்னா, அவன் தான் இறைவன் அப்படின்னு சொன்னான். அவன் தான் காட், ஹீ இஸ் த காட் அப்படின்னா. சரி பேசாமல் இருந்துட்டேன். சரி அவன் முஸ்லீம்களுக்கு கடவுள் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சில சமயம் நாங்கள் 2 பேரும் ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாவது டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்றப்ப அவன் நபிமார்கள் கதைகளை சொல்ல ஆரம்பித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதைகளை சொன்னான். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது கேட்டேன், அவர் கிறிஸ்டியனில், நீ எதுக்கு அவரை பற்றி பேசுகிறேன்னா, இல்லை அவர் முஸ்லீம் அப்படின்னா. என்ன முஸ்லீம் சொல்கிறேன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறமா ஆதம் ஈவு பற்றி அவன் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. அப்போ நான் சொன்னேன், அவங்களாம் கிறிஸ்டியானிட்டியில் தானே வருது, அவங்கள பற்றி நீ ஏன் பேசுகிறேன், இல்லை அவங்களும் முஸ்லீம் அப்படி. இந்த ஒரு ஸ்பார்க்கு இதெல்லாம் எனக்கு இறைவன் என்னுடைய மனசில் இருந்த சொல்லப்போனால் தவறான கருத்துக்கள் எல்லாத்தையும் விளக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலிருந்து பிடிச்சிக்கிட்டது தான் நான் இறைவனை யாருன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சூரா இக்லாஸ்னு குரானில் வர இந்த சூரா இக்லாஸ் 112வது அத்தியாயம், அதில் இறைவனுடைய இலக்கணமே கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் என்பவன் ஒருத்தன் தான், வேறு யாரும் இறைவன் கிளைம் பண்ண முடியாது. என் மகனும் இறைவன் அந்த மாதிரி இல்லை. இறைவன் என்பது ஒருத்தன் தான். அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை, நாம் தான் அவன்கிட்ட தேவையுடையவர்களாக இருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்புறம் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் அந்த திருக்குரானில் 112 அத்தியாயத்தில் எப்போ இறுதி தூதருடைய வாழ்க்கையில் அந்த மக்கா மாநிலத்தில் உள்ள இறை நிராகரிப்பார்கள் அல்லது இணை வைப்பவர்கள் உன் இறைவனுடைய சந்ததியை பற்றி சொல்லுன்னு கேட்டப்போ அப்போ இறைவன் இறக்கி தந்த வசனங்கள் இதுதான் மூலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் மூலம். தன் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 4 இலக்கணங்கள் போதும். அவன் ஒருத்தன்தான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏக இறைவன் இந்த இலக்கணத்துக்கு பொருந்தக்கூடிய திருக்குறான் சொல்கிற இறைவனை தவிர்த்து மற்ற எல்லாமே விட்டு போயிடும், ஒன்றுமே நிற்காது. இந்த நாளும் பொருந்தக்கூடியது எதுன்னு பார்த்தா எதுவுமே நிற்காது, ஒன்றே ஒன்று தான், அதான் இறைவன் தான் நிற்பான். அப்போ அதன் அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தந்தது, இறைவனை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு. அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீட்டிலலாம் சொல்லணும்னு இது பண்ணி நம்ம இறைவனை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு போனேன். ஆனால் எதிர்ப்புகள் ஏராளம். அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வேறு இதில் பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். இன்று நான் எடுத்திருப்பது வந்து ஒரு மருத்துவ குறிப்பு. அது என்ன மருத்துவ குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2013ஆம் ஆண்டு மஷ்ஹாத் என்ற இடம் ஈரானில் உள்ளது. அங்கே ஓம் அல்பானின்ற மருத்துவமனையில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அது ஆய்வு என்ன அப்படின்னா, பேரிச்சம்பழம் சாப்பிடுவது கருப்பை வாயை மென்மையாக்கவும் அல்லது கர்ப்பப்பை வாயை பிரசவத்திற்கு முதிர்ச்சியடைய உதவும் என ஆகுதா இல்லையான்றது தான் அந்த ஆய்வு. அது எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ள கருவுற்ற பெண்களை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. 182 பெண்களை எடுத்துக்கொண்டாங்க. அதில் 91 பெண்களுக்கு 37வது வாரத்திலேருந்து, கருவுற்று 37வது வாரத்திலேருந்து 70லேருந்து 75 கிராம் பேரிச்சம்பளம் கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி டெய்லி. இன்னொரு 91 பேருக்கு நார்மலாக பேரிச்சம்பளம் கொடுக்காமல் விட்டாங்க. அந்த ஆய்வில் கிடைச்ச முடிவு என்ன அப்படின்னா, பேரிச்சம்பளம் சாப்பிடாத பெண்களில் 79%, அந்த 91 பேரில் 79% பேரிச்சம்பளம் அவங்க சாப்பிடலை. அவங்களுக்கு மட்டுமே சுகப்பிரசவம் நடந்தது. சுகப்பிரசவம்னா சிசேரியன் இல்லாமல். மற்ற ரிமைனிங் 24%க்கு வந்து சிசேரியன் ஆப்ரேஷன் தான் நடந்தது. பேரிச்சம்பளம் சாப்பிட்ட பெண்களில் பார்த்தா அவங்களுக்கு 96% பேருக்கு சுகப்பிரசவமும் 4% தான் சிசேரியன் ஆப்ரேஷன் மாதிரி நடந்தது. இந்த ஆய்வுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, பேரிச்சம்பளம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி நேரத்தில் வர வேதனை, அதாவது அவங்களுக்கு வலி உண்டானோன்னே அது பிரசவிக்க வரைக்கும் அவங்களுக்கு வேதனை அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த வேதனையுடைய காலத்தை குறைக்குதுன்னு அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து மெட்ஃபார்மின் ஒரு மருந்து இப்போவும் இருக்குது, இது ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு மருந்து. அதை வந்து கொடுப்பாங்க அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக, வேதனை தெரியாமல் இருக்கிறதுக்காக. பெயின் கில்லர் மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் அது தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதையும் குறைச்சிருச்சு இந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்ற பெண்களுக்கு. அப்போ 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பேரிச்சம்பளம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கு, சிசேரியன் ஆப்ரேஷன் இல்லாமல். அதே டைம் பிரசவ வேதனையான டைமை குறைச்சிருக்கு. அதனால் அது இந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு இது நிரூபிக்கப்பட்டது. பேரிச்சம்பளம் வந்து பிரசவத்துக்கு உதவுது. அது கடைசி காலத்தில் கொடுக்கும்போது, அந்த கடைசி பிரசவ நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ, அதை 37வது வாரத்திலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து கொடுத்தா ஒரு கிட்டத்தட்ட 70-85 கிராம் கொடுத்தா அது வந்து பிரசவத்துக்கு ரொம்ப உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இது ஆய்வுகள் சொல்கிறது. இதை நீங்கள் பார்க்கணுன்னா, எஃபெக்ட் ஆஃப் டேட்ஸ் இன் லேட் ப்ரெக்னன்சி ஆன் த டியூரேஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ரிசர்ச் பேப்பரே வந்துடும், அந்த ஆய்வு பேப்பரே வரும். அதை பார்க்கலாம். நிறைய பேர் அதில் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது 2013. அந்த மாதிரி சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, வேறு சில ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேரிச்சம்பளம் வந்து பிரசவத்துக்கு உதவக்கூடியதாக இருக்குதுன்றது ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டது. சரி, இதை எதுக்கு இங்கே வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இப்போ இறைவனை பற்றி பேசுகிறோம். அந்த டைமில் இதை எதுக்கு ஒரு மருத்துவ குறிப்பை சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு சம்மந்தம் உண்டுன்றதுனால தான் பேசியிருக்கேன். இதை பற்றி இறைவன் வேறு எங்கேயாவது திருக்குறானில் ஏதோ ஒரு ஹிண்ட்டாவோ ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், ஜென்ரலாக பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். இயேசு அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்படுகிற, ஜீசஸ் என்று அழைக்கிறார்கள் சில பேர். இயேசு அலைஹிஸ்ஸலாம், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அரபியில். அவர் வந்து ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார். இறைவன் வந்து ஆண் துணை இல்லாமல் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணப்போ, ஆண் துணை இல்லாமல் பிறந்த குழந்தை இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜீசஸ். அப்போது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம் என்ற அவர்களுக்கு சாந்தி உண்டாவதுன்னு அர்த்தம். அவங்க வந்து கருவுற்றிருந்த டைமில், அப்போது வந்து அவங்களுக்கு பிரசவ வேதனை ஆரம்பிக்கும்போது
அதை குறித்து சில வசனங்களை இறைவன் இறக்கியிருக்கான். அவங்களுடைய வரலாறு சொல்லும்போது நமக்கு படிப்பினைக்காக அவன் இறக்கிய வசனங்கள் என்னவென்றால் 19வது அத்தியாயம் 22 சொல்கிறான், அப்பால் மரியம் ஈசாவை கருக்கொண்டார், பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் சென்றடைந்தார். அடுத்த வசனத்தில் 19வது அத்தியாயம் 23 பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை ஒரு பேரீச்சம் மரத்தின் பால் கொண்டு வந்தது. இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாகி இருக்கக்கூடாதா என்று கூறி ஆற்றினார். அது அவ்வளோ வேதனை அவங்களுக்கு, பிரசவ வேதனை. அதனால் இதுக்கு முன்னாடியே நான் இறந்துருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்களாம். அடுத்த வசனத்தில் 19:24 அப்போது ஜிப்ரேல் ஒரு வானவர், இறைவனுடைய இன்னொரு படைப்பு, அவருக்கு கீழே இருந்து, மரியமே கவலைப்படாதீர்கள், உம்முடைய இறைவன் நிச்சயமாக உனக்கு கீழேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கின்றான் என்று அழைத்து கூறினார். அடுத்த வசனத்தில் 19:25 இன்னும் இந்த பேரீச்ச மரத்தின் கிளையை பிடித்து அருகில் இழுத்து குலுக்கும், கொய்வதற்கு பக்குவமான பழங்களை மீது அது உதிர்க்கும். அடுத்த வசனத்தில் ஆகவே அவற்றை உண்டு ஆற்று நீரை பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக. இந்த வசனங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறைவன் இறக்கிய வசனங்கள், என்ன பண்ணணும் அந்த டைம்லன்றதுக்கான வசனங்கள். 19வது அத்தியாயம் 22 26 வரைக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இதை முன்னாடி யாராவது இதை படிக்கும்போது சரி பேரிச்சம்பளம் ஏதோ ஒரு பேரிச்சம்பள மரத்தை இறைவன் காமிட்டி அப்போ ஏதோ எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜிக்காக அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட சொல்கிறான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வரும். ஆனால் அந்த பேரிச்சம்பளம் பிரசவத்துக்கு உதவுன்றது அது தெரியாது அப்போது. ஆனால் இப்போ ஆய்வுகளில் பார்த்தா பேரிச்சம்பளம் பிரசவத்துக்கு உதவுது, கர்ப்பப்பை வாயை மென்மையாக்குது, பிரசவத்தை துரிதப்படுத்துது, ரொம்ப நேரம் வலி இல்லாமல் ஆக்குது. இதெல்லாம் பண்ணுறது இப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த பேரிச்சம் மரத்தை பக்கம் இழுத்து உழுக்கு அப்படின்றான். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் குழந்தை பெற்றவர்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க பிரசவ டைமில் மேலே ஒரு ஏதோ கம்பி வளையம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வளையத்தை பிடிச்சி இழுக்க சொல்லுவாங்க, ஏன்னா பிரசவம் ஈஸியாக ஆகிறதுக்கு. அதை இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ் வேணுன்றதுக்காக அதை வச்சுருப்பாங்க. இங்கே இறைவன் என்ன சொல்கிறான், அந்த மரத்தை பக்கம் பிடிச்சி இழு, அப்புறம் குலுக்கு. அந்த இதையும் சொல்லித்தரான், அந்த நுணுக்கத்தையும். அதாவது இப்போ எப்படி ஆஸ்பத்திரியில் இது பண்ணுறாங்களோ அதை அப்போயே அந்த காலத்திலேயே இறைவசனம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ இந்த மாதிரி பண்ணு, பேரிச்சம்பழத்தை சாப்பிடு, தண்ணியை குடி, இந்த மரத்தை பிடிச்சி இழுத்து பக்கம் இழுத்து உழுக்கு அப்படின்றது இந்த இழுக்கிற ஃபோர்ஸ் பிரசவத்தை துரிதப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுன்றத இறைவன் எப்படி அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வசனங்கள் இதை பார்க்கும்போது நமக்கு இப்போது அறிவியல் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிச்சதை இதையும் வச்சு இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட இந்த வசனம் எவ்வளோ துல்லியமாக அறிவியலுக்கு உகந்த மாதிரி இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பிரசவத்தை இலகுவாக்கி தருவதற்காக எடுத்து கூறியிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு உபயோகப்படலாம். இது மருத்துவ குறிப்பு உபயோகப்படுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருத்துவ குறிப்பை இறைவன் பிரசவத்தின் டைமில் இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம்தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன 19வது அத்தியாயம் 22 26 வசனம் வரைக்கும் நீங்கள் இந்த குரானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இது குரான் இது தமிழ் உரை தான். இது நீங்கள் தமிழ் உரையோ இங்கிலீஷோ டிரான்ஸ்லேஷன் எது வேணுமோ, இல்லை உருதோ எது வேணுமோ, எந்த மொழி வேணுமோ இப்போ டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இறைவன் இதுக்கு ஒரு சவாலே விடுகிறான். அதாவது 41வது அத்தியாயம் 42வது வசனத்தில், இதனிடம் அதற்கு முன்னிருந்தோ பின்பிருந்தோ உண்மைக்கு புறம்பான எதுவும் நெருங்காது, இது புகழுக்குரிய நாணமிக்கவன் அல்லாவிடம் இருந்து இறங்கியுள்ளது. இந்த குரானில் நீங்கள் எந்த பொய்யையும் பார்க்க முடியாது. அதுதான் குரான் விடுகிற சவால். இதில் நீங்கள் பொய்யை பார்த்தீங்கன்னா இது இறைவனுடைய வசனமாக இருக்க முடியாது. ஏன்னா இறைவனுடைய வார்த்தைகள் பொய் இருக்காது, எல்லாமே உண்மை தான் இருக்கும். அதான் இறைவன் சொல்கிறான், இது முன்பிருந்தோ பின்பிருந்தோ பொய் இதை நெருங்க முடியாது, இது சத்தியம், இது இறைவனுடைய வார்த்தைகள் தான். நம்ம நிறைய பேர் சில பேர் நினைக்கிற மாதிரி இது இவர் இறை தூதர் எழுதியிருக்கலாம், அதெல்லாம் பொய். இறை தூதர் எழுதியிருந்தால் அவரும் மனிதர் தான், நம்மளை மாதிரி ஒரு மனிதர். ஓகே, இறைவன் அவருக்கு உன்னத கண்ணியத்தையும் புகழையும் கொடுத்தான்.
ஆனால் வந்து அவர் எழுதியிருந்தார் அப்படின்னா இதில் தவறுகள் வரும். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், ஒரு நேரத்தில் பேசுகிறது இன்னொரு நேரத்தில் அதே இதை பேச முடியாது. ஆனால் இறைவனுடைய வார்த்தைகளில் எந்த தவறும் இருக்காது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த குரானை ஒரு வாட்டியாவது படித்து பாருங்கள். திறந்த மனசோடு படிங்க. தேவை வந்து திறந்த மனசோடு படிங்க. இதுக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னார், இந்த மாதிரி இந்த குரானை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி படைத்த இறைவன்கிட்டே ஒரு துவா செஞ்சு வேண்டி எனக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க படிச்சிங்கன்னா நிச்சயமாக இறைவன் மிகவும் கருணையாளன், அவன் உங்களுக்கு நேர்வழி கொடுக்க அவனே போதுமானவனாக இருப்பான் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். எல்லா புகழும் இறைவன்.